ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள ஹீரோ வரான். அதுவும் என்னவா வரான் அப்படின்னா, அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோட பையனா வரான். எதுக்காக வரான் அப்படின்னு பார்த்தா, வேணும்னே நம்ம ஹீரோயினுக்காக தான் இது எல்லாமே அவன் பிளான் பண்ணி வரான். அது எதுக்காக வரான், என்ன ஆகுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, சில சின்ன பசங்களை காட்டுறாங்க. ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வித்தியாசமா இருக்குன்றதுனால அவனை போட்டு எல்லா பசங்களும் புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த குட்டி பையனை காப்பாத்துற அவங்க கிட்ட இருந்து. அப்ப சின்ன வயசுலயே அந்த குட்டி பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவ எனக்கானவ, என்னைக்கும் வந்துட்டு இவ என் கூட தான் இருந்தாகணும், இதுதான் விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யோசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றான்னா, ஆக்சுவலி எனக்கு வந்து யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நீங்க உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவ என்ன சொல்றான்னா, அப்படியா, எனக்கு சந்தோஷம்தான் நீ வந்தீனா, ஏன்னா எனக்குமே வந்து தம்பி தங்கச்சி எல்லாம் யாரும் இல்லை, எனக்கும் ஒரு நல்ல கம்பெனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா அம்மா கிட்ட போய் கேட்குறா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு தெரிய வருது, அவனுக்கு வந்து அப்பா அம்மா இல்லையே தவிர ஃபேமிலி இருக்கு, சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க தான் அவனை வளர்த்துக்கிட்டும் இருக்காங்க, அதனால இவனை வந்து நீங்க தத்தெடுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி இது கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த நிமிஷத்தோட அவங்க ரெண்டு பேருமே பிரியறாங்க. ரொம்ப விடாம அந்த குட்டி பையன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். ஓடி வந்து இவ கையில வந்துட்டு ஒரு பொருளை கொடுக்குறான். இதை நீ வச்சுக்கோ, நான் கண்டிப்பா வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்றான். அதாங்க இந்த வின்ஷிம்னு சொல்லுவாங்களே, காத்துல ஆடிக்கிட்டே இருக்கும் மாட்டி வச்சிருந்தா, அந்த மாதிரி ஒரு பொருளை தான் அவகிட்ட கொடுக்குறான். அவளுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினும் வளர்ந்துடுறா. அவளுக்கு வந்துட்டு அந்த சின்ன பையன் அப்பப்போ கனவுல வந்துட்டு தான் இருக்கான். அவன் நல்லா இருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவன் கொடுத்த பொருளை இன்னமும் அவ பத்திரமா வீட்டுல தான் மாட்டி வச்சிருக்கா. காலிங் பெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தா, இப்பதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் வேற யாருமே கிடையாது, இந்த குட்டி வயசுல நம்ம பார்த்தோம் இல்லையா பையன், அந்த பையன் தான் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன பார்த்த உடனேயே அவன் வந்துட்டு அபிராமியை பார்த்த குணா மாதிரி வாயை பொழந்து நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா வராரு. வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலி உங்க அம்மா இறந்து பல வருஷம் ஆச்சுமா, அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களை டேட் பண்ண ஆரம்பிச்சேன், நானும் இவங்களும் கொஞ்ச நாளா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அதனால உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் இங்க கூட்டிட்டு வர சொன்னேன், அவங்களோட பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, இந்த கிளப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க நிறைய கால் கோல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து செலக்ட் பண்றான். அதுல வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டு, நீ தான் எனக்கு அம்மாவா நடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அடே, இது என்ன இடம்னு தெரியுமா, இங்க வந்துட்டு நீ உனக்கு நடிக்கிறதுக்கு ஆள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான் ஹீரோன்னு பார்த்தா, உனக்கு 2 வருஷத்துக்கு நீ எதை சம்பாதிப்பியோ அதுல 10 மடங்கு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு ஆளை சொல்கிறேன், அந்த ஆள் பணக்காரன், அவனை வந்துட்டு நீ டேட் பண்ணணும், அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதம் அவன் கூட வாழ்ந்தீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீ அவனை விட்டுட்டு போய்க்கலாம், அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவளுமே சரி ஓகே, நீ எனக்கு சொன்ன மாதிரி 10 மடங்கு பணம் தந்தீங்கன்னா போதும் அப்படின்னு ஒத்துக்கிறா. இவன் கன்ஃபார்மா வந்துட்டு நம்ம குணா கமல் தாங்க, அந்த மாதிரி தான் நடந்துக்கிறான். இவன் பார்க்கறது பேசுறதெல்லாம் பார்க்கும் போது அப்படிதான் அவன் நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் 4 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு வந்து இப்போ தங்கிட்டு இருக்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அந்த வீடை ரெடி பண்ற வரைக்கும் ஹோட்டல்ல தான் தங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு பெட்டு தான். உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா, எதுக்காக இப்படி பண்றீங்க, இன்னும் ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள்லயே நம்ம எல்லாருமே ஒன்னா தான் வாழ போறோம், அதனால இப்பவே நீங்க வந்து வாழ்ந்தா என்ன இருக்கு, 2 பேரும் வந்துருங்க எங்க வீட்டுக்கே அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, இவ்வளவு நாள் அம்மா போனதுக்கு அப்புறமா அப்பா நம்மளுக்காகவே வாழ்ந்திருக்காரு, நம்மள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு, இதுக்கப்புறமாவது அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா.
அப்ப உடனே ஹீரோ கேக்குறான், உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை உனக்கும் இருக்கு அப்படின்னு நினைச்சு நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாளா. இவன் உடனே என்ன கேக்குறான்னா, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அதுக்கு பதிலே சொல்லாம சைலண்டா சிரிக்கிறத பார்த்த உடனே ஹீரோக்கு அப்செட் ஆயிடுது. அப்பனா இவளுக்கு கன்ஃபார்மா பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கீழே விழுந்த சாப்ஸ்டிக்கை எடுக்கிறதுக்காக குனிறான். அப்ப வந்துட்டு அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள நினைக்கிறான். கண்டிப்பா நீ எனக்கு மட்டும்தான், இது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இதை யாராலையுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதோ மந்திரம் மாதிரி சொல்றான். அன்னைக்கு நைட்டு வீட்டுல எல்லாருமே தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கு அப்புறமா மறுபடியும் ஹீரோ வந்து அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பான் இல்லையா, ஒரு ஆதிவாசி மாதிரி, அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ரூம்க்கு வரான். அவன் கையில போட்டிருக்க மோதிரத்துல இருந்து ஏதோ ஒரு புகை மாத்தி வருது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கோ இல்ல மயக்கத்துக்கோன்ற மாதிரி போயிடுவா. கவலைப்படாத, இது உனக்கு ஒரு நல்ல கனவா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் தூக்கத்துல இருக்க ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு நாடகம், இது வந்து ஒரு ஃபேண்டசி நாடகமா மட்டும் பாருங்க, ரொம்ப டீப்பாலாம் திங்க் பண்ணாதீங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவ இப்போதைக்கு கனவு உலகத்துல இருக்கா. அவளுக்கு வந்து ஹீரோ தெரியறான், ஆனா ஹீரோவோட ஃபேஸ் மட்டும் தெரியவே இல்லை. அப்ப வந்து ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் தான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், அது மட்டும் இல்லாம நமக்கு 2 பேருக்குமே வந்து நிறைய ஜென்மத்து பந்தம் இருக்கு, நம்மளால பிரிஞ்சு ஒருத்தர் வாழவே முடியாது, நீ எங்க போனாலும் என் கிட்டதான் வரணும் அப்படின்னு சொல்றா. நம்ம மனசுக்குள்ள தோணும், அடே இது எப்படி லவ் ஆகும், இது தூக்கத்துல இருக்க பொண்ணு நீ ரேப் பண்றடா அப்படின்னு தான் தோணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே ஹீரோ அதை தான் பண்ணிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் மறுநாள் காலையில தான் எழுந்துக்கிறா, அலறி அடிச்சுட்டு எழுந்துக்கிறா. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, என்ன நடந்தது, இது எல்லாமே கனவு தானே, கனவு ஏன் உண்மை மாதிரி இருக்கு, எனக்கே உடம்பெல்லாம் வலி எடுக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியில வரும்போது கரெக்டா வந்து ஹீரோ எதிர்க்க நிக்கிறான். அப்ப பார்த்தா ஹீரோயினால வந்து சரியா பேசவே முடியல, அவளோட தொண்டையெல்லாம் கட்டினா மாதிரி இருக்கு. இவன் வந்துட்டு நேத்து அந்த பாய்சன் அவளுக்குள்ள செலுத்தினான் இல்லையா, அதனாலதான் அவளுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப மனசுக்குள்ள ஹீரோயின் நினைச்சுக்கணும் அப்படின்னா, பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் அவ வந்துட்டு ஏன் கிட்டதான் இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, ரொம்ப நேரமா நைட்டெல்லாம் ஏசி ஓட விட்டுட்டேன் போல, அதனாலதான் எனக்கு தொண்டை கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே ஹீரோயினுக்கு இவன் சூப் எல்லாம் வச்சு கொடுக்குறான். அதை குடிச்சு பார்த்த உடனே இவ சொல்றா, இது சின்ன வயசுல நான் குடிச்ச சூப் ஆச்சு, ஆக்சுவலா இதுல வந்து இந்த மண்புழுவெல்லாம் போட்டு செய்வாங்களே அதுதானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு உடனே ஆமா நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும் போது, இது எங்க அம்மா எனக்கு கோல்டா இருக்கும் போதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஆனா இங்கெல்லாம் மண்புழு எங்கேயுமே கிடைக்காது, உன்னால எப்படி மண்புழுவெல்லாம் எடுக்க முடிஞ்சதுன்னு கேட்கும்போது இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவன் தான் மாயாஜாலம் எல்லாம் பண்ணுவான் இல்லையா, அதனால எதனா வர வச்சிருப்பான் போல மண்புழுவெல்லாம். உடனே இல்ல அது இந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் கிடைச்சது, அதை வாங்கி வந்து வச்சு கொடுத்தேன் அப்படின்னு போய் சொல்றான். இவ கொஞ்ச நேரம் ஒத்து ஹீரோவோட மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஹீரோயினுக்கு வந்து நைட்டு நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இவ வந்து இதை கனவு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. கனவுல ஒரு பையனை பார்த்தோமே, அந்த பையன் மாதிரியே இருக்கானே அப்படின்னு தோடுது. அந்த பதட்டத்துல அவ கையில வச்சிருக்க சூப் எல்லாத்தையும் வந்து ஹீரோ மேல ஊத்தி விட்டுறா. ஐயோ சாரி சூடா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோவோட நெஞ்சில தான் வந்து அவனோட மாணிக்கக்கல், அது ஏதோ ஒரு ஸ்டோன் சொல்றாங்கங்க, அது ஏதோ ஒரு ஸ்டோன், அந்த ஸ்டோன் இருக்கு. அது அவ வந்து தொட்ட உடனே வந்து ஒரு மாதிரி லைட் தெரியுது. அப்போ கனவுல பார்த்த பையனோட கழுத்துலயும் இந்த டாட்டூ தானே இருந்தது அப்படின்றது அவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்திக்கிறா. ஐயோ நான் தூக்கம் சரியா இல்லாம எதோ நினைச்சு கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன், அது எப்படி இப்படிலாம் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்காது, அது கனவு தானே அப்படின்னு நினைச்சுக்கிறா. கரெக்டா இந்த டைம்க்கு இப்பதான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்த உடனே அவன் என்ன பண்றான்னா, கோவமா வந்து ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான். யாருடா நீ, அவளை கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். செம்ம ஆத்திரம் வருது, அப்படியே இவனுக்கு அடிச்சு போட்டுன்னு போல. ஆனா ஹீரோயின் பக்கத்திலேயே நிக்கிறதுனால அவன் அப்படியே ரொம்ப நல்ல பையன், சாந்தமான பையன் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறான். ஹீரோ சும்மா இல்லாம வேணும்னே வந்துட்டு பாய் ஃப்ரெண்டோட காது கிட்ட போய், அவ என்னோடவ, உன்னால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அவளை விட்டு போய் தான் ஆகணும், இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்றான்.
சொல்றான். என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது உடனே வேணும்னு மறுபடியும் ஹீரோ ஒரு ஆக்டர் போடுறான். ஐயோ எனக்கு வலி எடுக்குது பயங்கரமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உடனே கடுப்பாயிரா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? யார் இருந்தாலும் வந்து அடிச்சிருவியா? அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம எதுக்காக இப்படி பண்ற? அவன் என்னோட ஸ்டெப் பிரதர் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு தானே தெரியும் அவன் காதுல வந்து என்ன சொன்னான்றது. இவன் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, சாரிமா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ ஆத்திரத்துல கோவப்பட்டு தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே அவன் என்ன சொல்றான்னா, நம்ம வந்து 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு. நாளையோட நம்மளோட 3rd ஆனிவர்சரி, அதனாலதான் செலிப்ரேட் பண்றதுக்கு உன்னை இன்வைட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே வந்து அவனை மன்னிச்சிடுறா. உடனே சரி ஓகே நாளைக்கு நான் வந்துடுறேன், நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. கேட்கும் போது ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வருது. நாளைக்கு நீ செம்ம சூப்பரா ரெடி ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சி வேற பாய் ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்தபடி சொல்றான். ஹீரோ மனசுக்குள்ள இங்கேயே விஷத்தை போட்டு இவனை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில விஷத்தெல்லாம் எடுத்துடுறான். ஆனாலும் ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ பார்த்து கண்டுபிடிச்சிட்டானா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கிளாஸ் பாட்டில உடைச்சிடுறான். போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா ஈரமாயிடுது. அதனால உடனே இதாங்க இது என்னோட ட்ரெஸ் தான், ஜஸ்ட் நீங்க மாத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் அவளோட ரூம்ல கொண்டு போய் விடும்போது இவன் என்ன சொல்றான்னா, நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. இது பாரு, ஆல்ரெடி நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இது வரையிலையும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, உன்னை தொட கூட விட மாட்டேற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். சும்மாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, என் தம்பி வேற இங்க இருக்கான், அவன் பார்த்தானா தப்பா நினைச்சுப்பான், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியிலேயே நிக்கிறா. அதே டைம்க்கு ஹீரோ அவனோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒரு புல்லாங்குழல் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு அணுகுண்டா மாதிரி ஒரு பாம்பு வருது. அந்த பாம்பை வேணும்னு இப்ப ஹீரோயினோட ரூம்க்கு அனுப்புறான். அங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை போய் ஒரு கை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த மியூசிக் கேட்டுட்டு நேரா ஹீரோட ரூம்க்கு வந்து, என்னது இது, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது, சத்தமா எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இது பாரு அவனை நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, ஆக்சுவலா அவன் ரொம்ப நல்லவன் தான், இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாயிடுறான். என்னது நல்லவனா? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அவனை பத்தி முழுசா எதுனா தெரியுமா? அதுக்குள்ளேயே வந்து நீ நல்லவன் சர்டிபிகேட்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்றானா. இவளுக்கு படப்படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. இவன் எதுக்காக இவ்வளோ க்ளோஸா வந்து என்கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு விஷயத்த கேட்கறான், எதுக்காக அவன் கிட்ட வந்துட்டு இந்த வீட்டோட சாவி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, ஏன் அதனால என்ன, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், எனக்கு எதனா பிரச்சனைனா அவன் தான் வருவான், அதனாலதான் சாவியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா. இங்க தனியா இருக்கும்போது உங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன், அதனால கவலைப்படாதீங்க, இன்னும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் எல்லாம் ஆகல, அதனால அவன் கிட்ட சாவி நீங்க கொடுத்து வைக்கிறதுல கொஞ்சமும் சரியில்லை, என்னோட பிரைவசியும் இதுல பாதிக்கப்படுது, அந்த சாவியை தயவு செஞ்சு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா ஹீரோ கேட்கறது எல்லாமே அவன் செய்யணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது. சரி கண்டிப்பா நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றா. இங்க வந்து பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி அந்த பாம்பு அப்படியே படம் எடுத்து நிக்குது. ஐயோ பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு அவன் கதறான். அந்த டைமுக்கு கதவை திறந்து பார்த்தா கதவு திறக்கல. சவுண்டு கேட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ தான் கதவை எட்டி ஒரு உதவிட்டு அதை திறக்கிறான். திறந்த உடனே ஐயோ இங்க ஒரு பாம்பு இருக்கு, சீக்கிரம் வாங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோயின் தான் உள்ள போயிட்டு வரா. வந்த உடனே அங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற, எவ்வளவு பெருசு தெரியுமா, அது என்னை விட பெருசா இருந்தது, அதுவும் சிவப்பு கலர்ல இருந்தது, அதுக்குள்ள எங்க போகும் அது அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள போயிட்டு வேணும்னு வெளியில ஒரு பொம்மையை எடுத்துட்டு வரான். ஐயோ என்ன ஆம்பளை நீ, இந்த பொம்மையெல்லாம் பார்த்தா பயப்படுவ, அதுவும் வந்து ஆள் உயரத்துக்கு இருந்தது, சிவப்பு கலர்ல இருந்தது, ரொம்ப பெருசா இருந்ததுன்னு அவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்த, இந்த பொம்மைக்கு தான் கத்துனியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. அவளும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்றானா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அனுப்பி வச்சிடறா. ஐயோ அன்னைக்கு நைட்டு தூக்கத்துல கனவுல நம்ம ஹீரோ வரான். வரும்போது அவன் பேசிக்கிட்டே இருக்கான் ஹீரோயின் கிட்ட, நீ எப்படி வந்துட்டு இன்னும் அவனை பிரேக்கப் பண்ணாம இருக்க, நான் சொன்னா இல்லையா அவனை பிரேக்கப் பண்ண சொல்லி, நீ ஏன் இன்னும் பிரேக்கப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆள் மனசுல அதை சொல்லி அவ பிரேக்கப் பண்ணியே ஆகணும் அப்படின்றத ஃபீல் பண்ண வைக்கிறான். நம்ம ஹீரோயினோட கையிலையும் பாம்பு சுத்துற மாதிரி இருக்கா. அதை பார்த்த உடனே கனவுல இருந்து பயங்கரமா வேகமா எழுந்துக்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது உண்மையாவே வந்து அவளோட கையில பாம்போட டேட்டூவே வந்த மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ மூளை போட்டு பிச்சுக்கிறா.
இப்பதான் ஹீரோ வந்து அந்த இடத்துக்கே சவுண்டு கேட்டு வந்த மாதிரி வரான். வந்த உடனே ஒன்றும் இல்லை, ஏதோ கரெக்டாக கனவு போல, அதான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்றா. பாத்ரூம் போறதுக்காக எழுந்து போறாளா, தடுக்கி விழும் போது ஹீரோ வந்து அவளை பிடிக்கிறான். அப்ப மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹீரோவோட நெஞ்ச தொட்டு பார்க்கணுன்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவளுக்கு அங்கிருந்து ஏதோ ஒரு வாசனை வர மாதிரியும் இருக்கு. அந்த வாசனை அவளுக்கு கனவுல ஃபீல் பண்ண மாதிரியும் இருக்கு. நீ வந்து இவ என்ன பண்றான்னா அவனோட நெஞ்சாண்ட ஸ்மெல் பண்ணி பாக்குறா. அதை பண்ணும்போது இவன் என்ன பண்றான்னா உடனே இவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன நீங்க இப்படி பண்றீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அப்பவும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இவளை கேவலமா பேசுற மாதிரி பேசுறானா இவளுக்கு செம்ம கோவம் வந்துருது. ஆமா உண்மைதான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதுக்குன்னு சொல்லிட்டு நீ இப்படி என்ன வேணா பேசலாம் அப்படின்னு கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றேன், அவன் வந்து ஃபியூச்சர்ல நம்மளோட ஃபேமிலி ஆக போறான், அவன் கிட்டயும் சரி என் கிட்டயும் சரி மரியாதையோட நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அவளுக்கு கனவுல நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. அப்ப ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்றான்னா, இது பாருடி, இது எல்லாமே உன்னோட ஏஜ் தான், நீ இப்போ வரைக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப க்ளோஸா இல்லாததுனாலதான் உனக்கு கனவுல இந்த மாதிரி எல்லாம் தோணுது போல, ஒருவேளை நீ அவன் கூட க்ளோஸா இருந்து பாரு, மேபி அப்போ உனக்கு இதெல்லாம் தோணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின், அப்ப இது எப்படி என் கையில வந்ததுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பாம்போட டேட்டுவை காட்டுறா. என்னடி நீ வளர்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலடி, கனவுல எவனோ வரான் உன்னை ரேப் பண்றான், அது மட்டும் இல்லாம அவன் தான் உன்னோட புருஷன் வேற கதையா சொல்றான்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ வந்துட்டு ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு, இல்லைன்னா உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு ஜாலியா இரு அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு போன உடனே பார்ட்டிக்கு போறதுக்காக நம்ம ஹீரோயின் எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை வந்து பார்த்த ஹீரோ என்ன பண்றான்னா, இதுதான் உனக்கு செம சூப்பரா இருக்கும், இதையே போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிற்கும் போது ஹீரோ அப்படியே செம்மையா வாயை பொழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது இவன் வந்து பாய் ஃப்ரெண்ட் கூட பார்ட்டிக்கு போறான்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்ச உடனே இவனுக்கு செம கடுப்பாயிடுது. போகும்போது சும்மா இல்லாம அப்பாவும் அம்மாவும் வீட்டுல இல்ல, அது மட்டும் இல்லாம நைட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், எனக்காக வெயிட் பண்ணாத, சாப்பிட்டுட்டு நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும் போது, ஓ அதுக்காக தான் நீ இவ்வளவு சூப்பரா இப்போ ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடியாகி போறியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். ஆமா ஆமா நைட் நான் வரமாட்டேன், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போறா. என்ன தவிர உன்னை யாராலையுமே தொட முடியாது, இது வந்து காலங்காலமா வந்துகிட்டு இருக்க பந்தம், இதை யாராலையும் முறிக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல் ரூம்க்கு வந்திருக்காங்க. நான் போய் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் போறான். உட்காந்துட்டு இருந்த ஹீரோயின் அப்படியே வந்து பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்ப மறுபடியும் ஒரு கனவு வருது. கனவுல ஹீரோ வரான். எப்படி வந்துட்டு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், நான் உன்னை என்ன சொன்னேன், பிரேக்கப் பண்ண சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்டை தேடி ஹோட்டல் ரூம்க்கே வந்திருக்க, எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சு எழுந்துக்கிறா ஹீரோயின். என்ன இவன் குளிச்சுட்டு வரேன்னு போனா அதுக்குள்ளேயே நான் தூங்கி இப்படி ஒரு கனவுலாம் கண்டனா அப்படின்ற மாதிரி அவ பயந்துடுறா. குளிச்சுட்டு வெளியில வந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு நாளா நீ வந்துட்டு என்னை நம்பவே இல்லை, இப்போ என்ன நம்பியிருக்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப சடனா அந்த இடம்லாம் வந்து நிலநடுக்கம் வந்த மாதிரி அதிர ஆரம்பிக்குது. நேரத்துக்கு கதவை உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பாம்பும் அந்த இடத்துக்கு வராங்க. பாத்தியா நான் சொன்னேன் அன்னைக்கு நம்பவே இல்லையே, இதே பாம்பு தான் அன்னைக்கு உன்னோட ரூம்ல இருந்தது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பாம்பை அப்படியே வந்து பாய் ஃப்ரெண்டை தூக்கி அடிச்சிடுது. அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னா, இதுக்கு மேல அவனை எதுவும் பண்ணாத, எதுக்காக அவனை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு மேல அவளாலையும் அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியல, அவளுமே மயங்கி விழுந்துடுறா. அதோட மறுநாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு விழிக்கிறா. கண்ணு விழிக்கும் போது பக்கத்துல ஃப்ரெண்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது புரியுது. நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ஹீரோயினை சேர்த்திருக்கான். ஹீரோயினுக்கு சுத்தமாவே நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. ஃப்ரெண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கா, என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டாலும் அவளுக்கு ஞாபகம் இல்ல. அப்பதான் ஃப்ரெண்டு என்ன கேட்குறான் அப்படின்னா, ஏண்டி இத்தனை வருஷமா அவனை வந்துட்டு நீ டேட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா ஒன்னா இருந்ததே இல்லைன்னு தானே சொல்லியிருக்க என்கிட்ட, நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன, நீ கர்ப்பமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரிசல்ட்டை காட்டுறா. ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுது. இது வரைக்கும் அவன் என்ன தொட்டது கூட கிடையாது, இது எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்கா. அப்பதான் கரெக்டா பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை
மறைச்சிடுறா. டைமுக்கு பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்களா, எல்லாத்துக்குமே இவதான் காரணம், இவ ஒரு சூனியக்காரி, அவளோட பிரச்சனை தான் வந்து என் பையனுக்கு இவ்வளவு நாளா வந்து ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கு. நீ என் பையன் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதியும் கிடையாது, அவனுக்கு சந்தோஷமும் கிடையாது அவன் லைஃப்ல. நீ ஒரு சூனியக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை கண்டதுக்கு அவங்க திட்டுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா ஒரு சைடு, ஹீரோயின் ஒரு சைடுன்னு முடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனா அந்த டைமுக்கு கரெக்டா டெஸ்ட் ரிசல்ட்டை வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் எடுத்து பாத்துறா. என்னது இது, நீ பிரெக்னெண்டா, எப்படி இது சாத்தியம், என்ன பண்ண, யாரோட குழந்தை இது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறான். சும்மாவே கத்திக்கிட்டு இருந்த அம்மா கறி அதுக்கப்புறம் சும்மா இருப்பாளா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினை கரிச்சு கொட்டி கேவலமா பேசி அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆனா பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றா அப்படின்னா, இதை பாரு, இப்பவும் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கேன், உன்னை ஏத்துக்கிறதுக்கும் ரெடியா இருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த குழந்தைய வந்து கலைச்சிட்டு வா, இது யாரோட குழந்தைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கிறான். இன்னுமே நீ என்னை நம்பவே இல்லையா? நான் சத்தியமா சொல்றேன், இது உண்மையான டெஸ்ட் ரிசல்ட் கிடையாது, இது என்னன்னு எனக்கு புரியல, இது ஏதோ தப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் நம்புற மாதிரி இல்ல, அது எப்படி டெஸ்ட் வந்து தப்பா வரும், நீ பிரெக்னென்டாவே இருக்க அப்படின்னு கத்துறான். அந்த டைமுக்கு அம்மாக்காரு அவளோட ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டையும் பிடிச்சிடுறாங்க. இவ இருக்கிற வரைக்கும் தான் என் பிள்ளையோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கும், இவளை வந்து கொண்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே பிரச்சனை இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே வந்து அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். நீ யாரா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, நீ எதுக்காக இவ்வளவு காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காளா. ஹீரோக்கு செமையா கோவம் வந்து கையை முறுக்கி விட்டுறான். ஹீரோயின் சத்தியமா நான் பிரெக்னென்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோக்கு தெரியுது, என்னது இவ பிரெக்னெண்டா, அப்பனா என்னோட குழந்தை உருவாயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டெஸ்ட்டை எடுத்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் வராரு. சாரி மேடம், தப்பாயிடுச்சு, நீங்க பிரெக்னென்ட் கிடையாது, ஏதோ ஒரு ஃபால்ட்னால நீங்க பிரெக்னெண்டா இருக்க மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. இது கேட்ட உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது, ஹீரோக்கு மன உளைச்சல் ஆயிடுது. பாய் ஃப்ரெண்டுக்கு ஐயோ நம்ம என்ன பண்றது, ஹீரோயினை வேற இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டு பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாயிடுது. ஐயோ தங்கம் செல்லம் என்ன மன்னிச்சிடுறா, ஏதோ ஆத்திரத்துல புத்தி கேட்டு பேசிட்டா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். ஹீரோயினுக்கு அதான் ஆத்திரமா இருக்கு இல்லையா, மரியாதையா கையை விடுறா. வயிற்றுல இல்லாத குழந்தைய அபார்ஷன் பண்ணுன்னு சொல்ற வரைக்கும் நீ போயிட்டல, அந்த அளவுக்கு நீ என்ன நம்பியிருக்க, இதுல இருந்து தெரியலையா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அவன் எவ்வளவு சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். தயவு செஞ்சு இங்க இருந்து போ, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு துரத்திடுறா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அம்மாக்காரியை பிடிச்சிட்டு வந்துடுறான். பிடிச்சிட்டு வந்துட்டு அவளுக்கு செம்ம லெஃப்ட் ரைட் வாங்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, யார் சாமி நீ, எதுக்காக சாமி நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீ பண்ணல அப்படின்னா உன்னோட சொத்து பத்து எல்லாமே போயிடும், உன்னோட குடும்பமே நடு தெருவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றான். சரி நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் போது, நான் தான் இதை சொல்லி நீ பண்றன்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, நீ உன் பையனுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணு, அது மட்டும் இல்லாம இமீடியட்டா அவனுக்கு பிளைண்ட் டேட்டும் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு கண்டிப்பா நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒத்துக்கிறா. ஹீரோ நல்லா கையெல்லாம் உடச்சு விட்டு அனுப்பிடுறான் இல்லையா, அதனால இவங்களுக்கு பயம் இன்னும் போகவே இல்லை. வீட்டுக்கு போன உடனே பையன் கிட்ட உட்காந்து பேசுறாங்க. அதாவது வந்து நம்ம கம்பெனி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அதனால நமக்கு ஆப்போசிட் கம்பெனி இருக்கு இல்லையா, அவரோட பொண்ணு நீ கல்யாணம் பண்ணினா மட்டும்தான் நம்ம கம்பெனியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவனுக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இவன் என்ன சொல்றான்னா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனாலும் நான் ஹீரோயினை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இது பாரு, நீ ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட் அட்டென்ட் பண்ணு, அவ கூட கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நீ ஓகே சொல்ல, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா. இவ பிளைண்ட் டேட்டுக்கு போடா அப்படின்னு சொன்னா இவன் கிளம்பி நேரம் ஹீரோயினை பார்த்து சமாதானப்படுத்தணுன்றதுக்காக வந்துடுறான். ஹீரோயின் எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா ஃபர்ஸ்ட். ஆனா எப்படியும் இவன் மானியத்தேனே பொன்மானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வந்துட்டு சமாதானப்படுத்திடுறான். ஹீரோயினுமே வந்துட்டு ஓரளவு சமாதானம் ஆயிடுறா. இதை பாக்குற ஹீரோக்கு எவ்வளவு நெஞ்சரிச்சல் ஆகும். உடனே வந்துட்டு காண்டாயிட்டு அம்மாக்காரிக்கு போன் பண்றான். அடியே நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், உன் பையன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை வந்து பிரேக்கப் பண்ண சொன்னேன், அவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் என்ன அரேஞ்ச் பண்ண சொன்னேன், ஆனா இங்க வந்துட்டு அவன் ஏன் ஆள் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அந்த தருதல என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பி தீக்குறா. உடனே பாய் ஃப்ரெண்ட்க்கு கால் பண்றாங்க அவங்க அம்மா, மரியாதையா நீ இங்க இருந்து கிளம்பி போயிட்டு பிளைண்ட் டேட் அட்டன் பண்ற, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவனுமே சரின்னு ஒத்துக்கிறான். கிட்ட ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான்.
இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயினோட தாத்தா வந்து ஹீரோயினுக்காக ஒரு புக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அதுல இந்த நாகர்களை பத்தி எல்லாம் தான் வந்து எழுதி வச்சிருக்காரு. அதுவும் ஹீரோயினுக்காக தான் அந்த புக்கையே விட்டு போயிருக்காரு. அதுல ஒருத்தன் தான் வந்து உனக்கு கணவனா வருவான், அவன் கண்டிப்பா வருவான் உன்னை தேடி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தா ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லா டிசைன்லயும் ஒரு நெக்லஸை வாங்கிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு அசந்து போயிடுறா. நீ யாரு, உண்மையை சொல்லு, எனக்கு உன் மேல சந்தேகமாவே இருக்கு. நீ வந்து நார்மலான ஆளே கிடையாது. உன்கிட்ட எப்படி இவ்வளோ பணம்? உங்க அம்மா பணக்காரங்க கிடையாது, நீயும் பணக்காரெல்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்ககிட்ட எப்படி இப்படி காசு வந்தது? எனக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. நீ வந்ததுல இருந்துதான் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கு. அவ கனவுல பாம்பு வருது, அவ கனவுல யாரோ வராங்க. எனக்கு என்னவோ நீதான் இதெல்லாம் பண்ணுவியோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆமா உண்மைதான், இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்கப்புறமா வந்து இவளுக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை போடுறா, இவ எல்லாத்தையும் மறந்துடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோக்கு அடிமையே ஆயிடுறா. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு ஹீரோயினை நான் சொல்ற இடத்துக்கு நீ கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அனுப்புறான். அதான் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் பிளைண்ட் டேட்டுக்காக நைட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அங்க பார்த்தா பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பொண்ணு கால் தடுக்கி கரெக்டா கீழே விழ போறா. அப்போ பாய் ஃப்ரெண்டே அப்படியே கேட்ச் பிடிச்சிடறான் அவளை. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரிய வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரா. அந்த ஹோட்டல் வேற எதுவும் இல்லை, இப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கான் இல்லையா, அங்கதான் ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு இது பாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே, இது ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காண்டி அப்படின்னு சொல்லி காட்டுறா. பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கர நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இதை பாக்குறா. உடனே இவனுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா இவன் என்ன சொல்றான்னா, பிசினஸ் விஷயமா வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். பேரை சொல்லி அந்த ஹோட்டல்ல தான் மீட்டிங் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாளா. ஐயோ பாத்துட்டாளா அப்படின்னு சுத்தி இவன் திரும்பி பாக்குறான், எங்கடா இருக்கா அப்படின்னு. ஹீரோயின் செம காண்டா கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறா. அப்ப இவன் பின்னாடியே போயிட்டு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எதுக்காக நீ வந்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்ற, நானும் உன்னை சந்திக்கப்பட்டேன், அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா, ஜஸ்ட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்றத மட்டும் கேளு. அவளை வந்து நான் பிசினஸ் மீட்டிங்காக தான் மீட் பண்ண வந்தேன், ஒரு ஷேர் விஷயமா அவகிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இதை நம்பத்துக்கு தயாரா இல்ல. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர, என்ன சார் நீங்க பாதிலேயே வந்துட்டீங்க, முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க, நம்மளோட மீட்டிங் வேணா அடுத்து இன்னொரு நாள் போஸ்ட்பான் பண்ணிக்கலாம், நீங்க பர்சனல் விஷயமா இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. பாத்தியா, இதுக்குதான் நான் சொன்னேன், நான் சொல்றது கொஞ்சமாச்சும் நம்பன்னு சொல்லிட்டு நான் மீட்டிங்காக தான் அவ கூட வந்தேன், என்னை எதுக்காக இவ்வளவு சந்தேகப்படுற நீ, முதல்ல எல்லாம் நீ இப்படி இருக்கவே மாட்டேன், இப்பதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் மேலேயே லைட்டா கோவப்படுறானா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ அப்ப நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. உடனே நேரம் ஹீரோயினை கொண்டு போய் டிராப் பண்றான். டிராப் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம், இப்ப போய் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு, நான் உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஹீரோயின் கிளம்பின உடனே போன் எடுத்து அந்த பொண்ணுக்கு கால் பண்றான். எதுக்குடா இந்த டைமுக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்டா, இல்ல நீ வந்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அதுவும் வந்துட்டு என்ன விஷயம் ஏது விஷயம்னு உனக்கு தெரியாது, இருந்தாலும் என்னை காப்பாத்தி விட்டுட்ட, உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றான். உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுனா நேர்ல வந்து சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, நேர்லையா எங்க அப்படின்னு கேக்குறான். நான் உன்கிட்ட ஒரு கவரை கொடுத்தேன் இல்லையா, அதை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. எடுத்து பார்த்தா ஒரு ஹோட்டல் ரூமோட கீ. ஹீரோ வீட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சோகமா வருவா. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துற மாதிரி ஆறுதல் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அவ சிரிச்சுக்கிட்டே வர. அதை பார்த்த உடனே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டேன், ஆனா மன்னிப்பு கேட்டுட்டேன், நாளைக்கு நாங்க 2 பேரும் வெளியில போறோம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம ஷாக்கு. ஐயோ போட்ட பிளான் எல்லாம் சொதப்பலாம் அப்படின்னு. இங்க வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு காட்டுறாங்க. எதுக்காக என்ன இங்க வர சொன்ன அப்படின்னு சொல்லும் போது, நீ தானே தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்ன, இப்போ நீ எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு உனக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி கேக்குறா. பாருங்களேன், இவனுக்கு கற்பூர புத்தி உடனே புரிஞ்சிருச்சு. வீட்டுல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கனவுல ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனேயே வந்து, எதுக்காக என் கனவுல வந்து என்ன இப்படி நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்கமான கேள்வி கேட்கிறா ஹீரோயின். அப்பதான் வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தான் உன்னோட இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கு எத்தனை ஜென்மம் நீ எடுத்தாலுமே சரி, என்னையும் முன்னையும் பிரிக்கவே யாராலையும் முடியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், என்னை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே அவன்
நானும் என்ன சொல்றேன்னா, ஆமா உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன நீ நம்புறியா? அவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்பனா இந்த ஹோட்டல் ரூம் நம்பர்ல நீ போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஹீரோ சொல்றான். இதுல இருந்து இந்த ஹீரோயின் வந்து விடாம பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு டவுட் வந்துருச்சு, ஆனா அவன் எடுக்க மாட்டான். இல்லையே போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போறா. அப்ப தூங்காம வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா ஹீரோ. என்ன இவ வருவா அப்படின்றது தெரியும். வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்துடுறான். அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறா. ரூம் நம்பர் ஆண்டியும் வந்துட்டு அவளுக்கு தயக்கமாவே இருக்கு. பதட்டத்தோடைய கதவை தட்டி பாக்குறா. பேருமே ஒன்னா வெளியில வந்து கதவை திறக்கிறாங்களா. ஹீரோவையும் பார்த்த உடனே செம ஷாக் ஆயிடுறான் பாய் ஃப்ரெண்டு. அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு சைலண்டா இருக்கா, எதுவும் பேசாம. ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா இது சக்சஸ்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். நான் உன்னை ரொம்ப நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. அதான் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாளா. ஐயோ நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு வந்து கொஞ்சமாச்சும் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதான் போயிட்டால, இதுக்கு மேலே சும்மா அவளை நீ டார்ச்சர் பண்ணாத, இனிமே அவ பக்கத்துலயே நீ வரக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றா. எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா, நீ எங்களுக்குள்ள நடுவுல வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. நீ இது ஏதோ பண்ற, ஆனா என்ன பண்றன்னு தான் எனக்கு தெரியல. கண்டிப்பா உன்னை நான் உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிக்கிறா. மறுபடியும் ஹீரோயின் திரும்பி வராளா. இது எல்லாத்தையும் பாத்துறா. ஹீரோயின் திரும்ப வந்து திட்டுறான். நம்ம பிரச்சனையை நம்மளோட நிறுத்திக்கோ, அதுல அவனை உள்ள இழுக்காத அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, செஞ்சு நான் சொல்றது நம்பு, எனக்கு வந்து வீட்டு சைட்ல இருந்து பயங்கர ப்ரெஷர் இருக்கு. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எங்க குடும்பமே தப்பிக்கும். இவளை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் எங்க கம்பெனியும் தப்பிக்கும். நான் இவளை கல்யாணம் பண்ணிடுறேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச உடனே அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடிச்சு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல, கையாடுறா நாயே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா ஹீரோயின் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. நான் இது வரைக்கும் உண்மையாதான் அவனுக்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன்ற மாதிரி இவனுமே வந்து இவ எப்ப சோகத்துல இருப்பான் அப்ப நம்ம ஆறுதல் கொடுக்குற மாதிரி எப்படியாவது இவன் மனசுக்குள்ள பூந்தணுன்றதுதான் இவனோட பிளானே. நீ கவலையே படாத, என்னைக்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் எந்த பிரச்சனையிலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உனக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் தூங்கின உடனே ஹீரோயினோட கனவுல ஹீரோ வரான். மறுநாள் காலையில எழுந்து போகும்போது ஹீரோ அவளை கிராஸ் பண்ணி போகிறான். அந்த டைமுக்கு மறுபடியும் அதே ஸ்மெல் வந்து ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. அவ வந்துட்டு ஹீரோவை ஸ்மெல் பண்ணி பாக்குறா. எனக்கு இந்த ஸ்மெல் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயின் கிட்ட ஃப்ளோட் பண்றான். இப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்லை, நீயும் நானும் வந்துட்டு சொந்த அக்காவும் தம்பியும் கூட கிடையாது. அதனால நீயும் நானும் வந்து ஒன்னா இருக்கிறதுலயோ இல்லை லவ் பண்றதுலயோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுலயோ எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை யோசிக்க வைக்கிறான். அப்படியே ஹீரோவோட கண்ணு மாறுது. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட கண்ணுமே மாற ஆரம்பிச்சிருது. இப்பதான் நிஜத்துல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயினும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்து அப்பதான் அப்பாவும் அப்பாவோட ஒய்ஃபும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்த உடனே நெஞ்சு வெடிச்ச மாதிரி நின்று போயிடுறாங்க. ஹீரோ என்ன சொல்றானா, அவ்வளவு எதுவும் சொல்லாதீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் அவங்க அப்பாவுக்கு செம்ம ஆத்திரம் வந்தது. ஏய் அவன் உனக்கு அக்கா, நீ அவளுக்கு தம்பிடா அப்படின்னு சொல்லி பலான்னு ஹீரோவுக்கு அன்னத்திலேயே ஒண்ணு வெட்டுறாரு. எல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இந்த காதலுக்காக தான் எல்லாமே நடந்தது இந்த உலகத்துல. மற்றபடி உங்களுக்கு ஒரு காதல் கிடையாது, எதுவும் கிடையாது, எங்களோட காதல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றான். இவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, இவருக்கு தலையெல்லாம் குழப்புது. ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஆமா எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான் அவங்க அப்பா செம கடுப்பாயி அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. இப்பதான் இவன் நீயும் வாயால ஒத்துக்கிட்ட, என்னை பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்ட, என்னை கல்யாணம் பண்ண போறேன்னு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இல்ல இது நடக்காது, நான் வந்து கொஞ்ச நேரத்துல என்ன பேசினேன் என்ன பண்ணேன் அப்படின்றது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, இது எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு மாய உலகத்துல நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. நைட் எல்லாம் போய் நடந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பயங்கரமா புலம்பி குடிச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு ரெஸ்டாரண்ட் போன நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்ட் வரான். பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே அலேக்கா ஹீரோயினை கடத்திக்கிட்டு போயிடுறான். பைத்தியக்காரா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, ஆமா நான் தான் பண்றேன்,
நீ எனக்கு கிடைப்பேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ண, நீ வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, வேற நான் என்னதான் பண்ண முடியும், அப்படியே தூக்கி அவன்கிட்ட உன்னை கொடுத்துட முடியுமா, நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு தான் அவன்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் உன் கனவுல கூட நடக்காது அப்படின்றாளா ஹீரோயின். நான் வந்து பண்றது மட்டும் இல்லை, இங்க நிக்கிற எல்லாருமே உன்னை யூஸ் பண்ண போறானுங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம கஷ்டமாயிடுது இப்படி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது. இத்தனை வருஷம் லவ் பண்ணவனா இவ்வளவு கேவலமா பண்றான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அந்த டைம்க்கு கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். அவனோட பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, நீ இந்த மாதிரி எதனா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா, நீ எதனா பண்ண அப்படின்னா இவளோட மூஞ்ச நான் கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹீரோயினோட ஃபேஸ்க்கு நேரா நெருப்பு வைக்கிறான். அதனால ஹீரோவும் சைலண்டா நின்னுறானா. உடனே இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா ஹீரோவை சுத்தி பெட்ரோலை ஊத்துறானுங்க. செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொளுத்தி விட்டுறான். அந்த டைமுக்கு ஹீரோக்கு எதுவுமே ஆகல. ஹீரோ அப்படியே நல்லா தான் நின்றுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ என்ன பண்றான்னா, நீ என்னதானே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாம்புங்க எல்லாத்தையும் வர வைக்கிறான். பாம்புங்க எல்லாம் இங்க எல்லாரையும் சுத்து போட்டுடுது. ரெட் கலர் பெரிய பாம்பு இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு இந்த வில்லன் அதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவன் மண்டையிலேயே ஒன்று போடுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் எங்க வந்து பழைக்கிறது. ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் முழுசா புரியுது. அப்ப நீ தான் இவ்வளவு நாளும் என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த இல்லையா, இது எல்லாமே நடிப்பு, நீ எனக்காக தான் வந்திருக்க. அப்ப நீ வந்துட்டு இவ்வளவு நாளும் கனவுல என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. இது நீ பண்ண எல்லாமே அபியூஸ் தெரியுமா, நீ என்ன லவ் பண்ண கணக்குலயே வராது அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, எனக்கு வேற வழியே தெரியல, எங்க நான் உன்னை இழந்துருவேணுன்ற ஒரு பயத்துலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், தப்பு தான், ஆனா என்னை மன்னிச்சுடு, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது, நம்ம 2 பேரும் தான் ஒண்ணு சேர்ந்து ஆகணும், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனா ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்றா. ஆனா அதே நேரத்துக்கு வந்துட்டு அவன் வந்து ஏதோ ஒரு மந்திரம் போட்டு வச்சான் இல்லையா, அந்த மந்திரத்தால ஹீரோயினுக்கு ரொம்ப பாடி எல்லாம் பெயினாவே இருக்கு. அப்பதான் இப்ப புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு முடியற நேரத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட மாமா பொண்ணு. இந்த மாமா பொண்ணு தான் வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறான் போல. அவ வந்துட்டு உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், எனக்கும் அவருக்கும் 2 நாள்ல கல்யாணம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அட பாவி, ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொருத்தி கூட கல்யாணம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துக்கு இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, தாத்தா உங்களை இமீடியட்டா வர சொன்னாரு, அது மட்டும் இல்லாம நீங்களும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்றாராம், அவரே உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கூட அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண பத்திரிகையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இதுல வந்து ஹீரோ பேரும் ஹீரோயின் பேரும் போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்றா. கால் பண்ண உடனே ஹீரோ அட்டென்ட் பண்றான். நீயும் பாத்தியா கல்யாண பத்திரிக்கையே அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, அவன் தான் கொடுக்க சொன்னான், அதனாலதான் கேக்குறான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா கல்யாண பத்திரிகையை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இரு, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வேணா எப்படி வேணா போ, ஆனா என்ன விட்டுட்டு தயவு செஞ்சு நீ ஒரு மந்திரம் போட்டு வச்சிருக்க இல்லையா, ஏதோ ஒரு பாய்சன் கொடுத்து வச்சிருக்க இல்லையா, அதை மட்டும் எடுத்து விட்டு நான் அப்பதான் நிம்மதியா வாழ முடியும், என்னோட உடம்பெல்லாம் வந்து ஏதோ பூச்சி கடிக்கிற மாதிரி ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி செம்மையா திட்டி விட்டுறா. ஹீரோவும் உனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே சடனா ஹீரோயினுக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா கத்திய வச்சு அவன் நெஞ்சில கிழிச்சு அந்த ஸ்டோன் ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வெளியில எடுத்துறான். இதோட இனிமே அவளுக்கும் எனக்கும் இருக்க பந்தம் முடிஞ்சு போச்சு, அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க வந்து பயங்கரமா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேற ஒரு பொண்ணு கூட அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வேலை பாக்குறவர் இருக்காரு இல்லையா, அவர் நேரம் கிளம்பி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்றாரு. அதாவது அவங்க தாத்தா போய் சொல்லி ஏமாத்திதான் ஹீரோவை அங்க கூட்டிட்டு போயிருக்காரு. அவன் வந்துட்டு என்ன நினைச்சான் அப்படின்னா, உங்களுக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்றான். துடிக்க துடிக்க அவன் நெஞ்சில இருந்த அந்த ஸ்டோனையும் எடுத்துட்டான் இல்லையா, அப்படியே கட் பண்ணி அதையும் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. வயசுல பார்த்தா அதே பையன் தான் நம்ம ஹீரோ அப்படின்ற விஷயத்தையே இப்பதான் இவர் சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயமும் தெரியுது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 23 வயசுக்குள்ளேயே அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இப்ப வந்து அவங்க தாத்தா ஏதோ போய் எல்லாம் சொல்லி ஏமாத்தி பையனை இங்க வர வச்சு அந்த பொண்ணு கூட கல்யாணமும் ஏற்பாடு பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு நின்னுறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரா. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாளா. ஆனா தாத்தா நான் இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப லேட்டா இப்பதான் எல்லாமே தெரிய வந்திருக்கு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறத பார்க்கும் போது
தாத்தாவாவது ஆயாவாவது எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல, போயா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவையும் தூக்கி அந்த சைடு காடா சரிறான். தாத்தாவும் வாய் வையாம ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அந்த பாம்புக்கு நீ சாப்பாடா வயிற்றுக்குள்ள போய் சேர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிடுறான். மேல அந்த தாத்தா கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதோட 9 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா. என்னால எங்கேயுமே போக முடியல, 9 மாசம் தான் என்னை இப்படி ஆக்கி உட்கார வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி விடு, இன்னும் கொஞ்ச நாள் தான், பாப்பா வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஜாலியா ஊர் சுத்த போறேன் அப்படின்னு சொல்றாள. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இந்த ஜென்மம் இல்ல, இனிமே எத்தனை ஜென்மம் நீ எடுத்தீனாலும் சரி, உன்னால என்னை விட்டுட்டு தனியா வாழவே முடியாது, நான் கண்டிப்பா அப்பவும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க புருஷங்காரனை பயங்கரமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. புருஷங்காரனுமே வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாமல் புருஷங்காரன் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான். அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இவனை எப்படி பழி வாங்குறா. அதுக்கப்புறம் திரும்பவும் புருஷங்காரன் கூடயே சேர்ந்துட்டாளா, இல்லைன்னா வந்துட்டு இவன் தேவையே கிடையாதுன்னு தூக்கி எரிச்சாளா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஆரம்பிக்கும் போது என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு 2 பேரும் செமையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட புருஷன்காரன். இவனோட பேர் வந்து அலெக்சாண்டர், இவனோட செக்ரட்டரி பேர் வந்து சாரா. இவ கூட சேர்ந்துதான் வந்து இவன் கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் ஆபீஸ்லயே. கரெக்டா இதே டைமுக்கு தான் நம்ம ஹீரோயினையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹீரோயினோட பேர் வந்து நட்டலா. அவ வந்துட்டு புருஷன்காரனை பாக்குறதுக்காகவும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் வர ஆபீஸ்க்கு. அப்போ ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு ஹீரோயின் உள்ள வர்றதை பார்த்த உடனே புருஷன்காரனுக்கு போன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றா. கரெக்டா அதே நேரத்துக்கு தான் அவன் வந்துட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் கதை திறந்துட்டு போறா உள்ள. அப்ப பார்த்தா இவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டா ரொம்ப பக்காவா வேலை செய்யறவன் மாதிரி உட்கார்ந்துடுறான். ஹீரோயினை பார்த்த உடனே, ஐயோ செல்லம், என்னடா செல்லம் இங்க வந்திருக்க, எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். அப்பதான் அவன் என்ன சொல்றான்னா, காலையில நீ சாப்பிடாம கூட வந்துட்ட, அதனாலதான் உனக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நீ இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படாதன்னு நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, இந்த செக்ரட்டரி வேற எங்கேயுமே இல்ல, அவனோட டேபிளுக்கு கீழே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவன் பேசிக்கிட்டு இருக்கான்றது கூட இல்லாம சும்மாவே அவன் காலை நோட்டிக்கிட்டு இருக்கா வேணும்னே. ஹீரோயினை திருப்ப வச்சுட்டு அவளை இடம் மாத்தலாம் அப்படின்னு பாக்குற நேரத்துக்கு கரெக்டா ஹீரோயின் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பலான்னு வரா. அப்ப இவன் என்ன பண்றான்னா, அப்படியே ஹீரோயின் மேல பயங்கர பாசம் பொங்கிட்டு வந்தா மாதிரி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கே ஒன்னும் புரியல. இந்த சாரா கேவலமானவ, அதையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு செம்ம கடுப்பு வருது, அடியே போய் போலடி இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன பண்றான்னா, கடைசியா மறுபடியும் அந்த டேபிள் கீழே ஒழிஞ்சுக்கிறா. என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்கோம் தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. சாரி டார்லிங், என்ன பண்றது, நீ ரொம்ப அழகா இருக்க, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு போட்டுடுறானா. ஹீரோயினும் வழிஞ்சுக்கிட்டே அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறா. போன உடனே மறுபடியும் சாரா வந்துட்டு கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாளா. இவன் அடியே இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி திமிரு, நேரம் என் பொண்டாட்டி பார்த்துருந்தா நம்ம 2 பேரும் சங்கையும் கடிச்சு துப்பி இருப்பா, எதுக்காக இந்த மாதிரி பண்ற நீ அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் ஒரு த்ரில்லா இருக்கும் இல்லையா, செம்ம ஜாலியா இருக்கும் இந்த மாதிரி பண்ணும் போதுதான் அப்படின்னு சொல்றா. உடனே இவனுமே வந்துட்டு பாதிலேயே விட்டதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீ எனக்காக தான், நான் உன்னை எனக்கா ஆக்கிக்குவேன், அவளை உன்னை விட்டு விலக வச்சிருவேன், எப்படியாவது இதை நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ரூமை விட்டு வெளியில போறா இல்லையா ஹீரோயினுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. புருஷன்காரன் மேல கொஞ்ச நாளாவே அவளுக்கு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு போல. இருந்தாலும் வந்து அவங்க கிட்ட எதையும் கேட்காம இருக்கா. ஆனா இவ வந்து வேற விதமா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப யாருக்கோ போன் பண்ணிட்டு, நான் வந்து கேட்டதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா, நான் இன்னும் 15 நாள்ல இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அவங்களும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஹீரோயினோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதாவது அட்டகாசமான ட்ரெஸ், உலகத்திலேயே வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, அதுதான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு. அதே மாதிரி உலகத்திலேயே அந்த செருப்பு ஒண்ணுதான் இருக்கு, அது நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு. அந்த மாதிரி எக்கச்சக்கமா அவனால என்னென்னலாம் முடியுமோ அதை எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு பண்றான். இங்க இருக்க பொண்ணுங்களே வந்து பொறாமப்படுறாங்க. மேடம் நீங்க ரொம்ப லக்கி மேடம், சான்ஸே இல்லை, இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரெஸ் எல்லாம் நாங்க பாக்குறதே பெரிய விஷயம், உங்களால தான் வந்து நாங்க லக்கிலி இதை உங்களுக்கு போட்டு விடுறதுக்கு முடியும்
பிடிச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப பொறாமைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட மனசுக்குள்ள எல்லாம் இருந்து என்ன, எனக்கானவன் எனக்காக இல்ல வேற ஒருத்திக்காக தான் இருக்கான் அப்படின்னு தோணுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹீரோயினோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்பவும் புருஷங்காரன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா அவனோட கிட்னியை கொடுத்துருக்கான். நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்லியுமே கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும்னு கம்பல் பண்ணி அவன் பண்ண வச்சிருக்கான். ஸோ அவனுமே ஹீரோயினை பயங்கரமா தான் லவ் பண்ணி இருந்திருக்கான். இப்போதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. போன வருஷம் ஆனிவர்சரி அப்போ இவ கூட இருந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு பாதியில ஆபீஸ்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். இவ கீழே பார்த்தா அங்க கார்ல சாரா கூட அவன் இருந்திருப்பான். அதை இவ அப்பவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா எல்லா விஷயத்தையும். இத்தனை நாளும் அவன் திருந்திடுவான், அவன் இது எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சான்ஸா கொடுத்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஹீரோயின் இவ்வளவு நாளுமே அவன் அவளை மறந்த பாடம் இல்ல, விட்டுட்டு இவகிட்ட மொத்தமா வந்த பாடம் இல்ல. ஹீரோயினோட ஃபேமிலியுமே ரொம்ப பணக்கார ஃபேமிலி தான், அது மட்டும் இல்லாம புருஷங்காரனோட ஃபேமிலியுமே பணக்கார ஃபேமிலி தான். இருந்தாலும் இவங்க 2 பேரும் டேட் பண்ணும் போது அவங்க அப்பா, ஹீரோயினோட அப்பா ஒத்துக்காம இவனை பிடிச்சி அடின்னு அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அவ கூட வாழலன்னா செத்துதான் போக போறேன், அதனால நீங்க இப்பவே கூட என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஃபேமிலி சம்மதிக்காம தான் கல்யாணமே பண்ணி வாழ்ந்திருக்காங்க. அந்த காதல் எங்க போச்சு? இப்போ வரைக்குமே உனக்குள்ள அந்த காதல் இருக்கும்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இத்தனை நாளுமே உனக்காக வெயிட் பண்ணேன், உனக்காக சான்ஸ் கொடுத்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது. நம்மளோட காதல் எதிர்க்க அழிஞ்சு போறத நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால முடியாது. அதனால நான் உன்னை விட்டுட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப பிரசன்ட்ல நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கத பார்த்த உடனே யாரோ கோச்சி பண்ணிட்டுறாங்க. இது வேற யாரும் இல்லை, இப்போதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு சங்மில். உங்களுக்கு எதனா ப்ராப்ளமா, எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்கு, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ஞாபகம் இல்லை. ஹீரோ அவனோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறான். அவளோட லைஃப்பில் என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட புருஷனுமே அதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிடுறா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் புருஷங்காரன் அங்க வரான். வந்த உடனே இவளுக்குமே பயங்கரமா சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறான். அங்க பாட்டு பாடுறாங்க, மியூசிக் எல்லாம் வாசிக்கிறாங்க, பொக்கே கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம இவளுக்காக ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு செம்மையா ஒரு அட்டகாசமான ஒரு கிரவுன் வாங்கிட்டு தலையில போட்டு விடுறான். இது பூராவும் வைரக்கல் தான் இருக்கு, உனக்காக ஸ்பெஷலா நான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதை பத்தி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். ஒரு காமெடியில சொல்லுவாங்க, அடே நாய்க்கு பேர் வச்சு அதுக்கு சோறு வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இதெல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் மேல பாசமா இருக்கியா, அவளுக்கு ட்ரூவா இருக்கியா அப்படின்னு தான் இவனை கேட்கணும். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ சாகணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாளை கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் பயங்கரமா டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையாவே அவன் மனசாரதாங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு புரியல. அப்ப ஹீரோயின் என்ன பண்றான்னா சடனா ஒரு சாவி எடுத்து கொடுக்குறா. நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், ஆனா இப்ப அதை நீ பார்க்க கூடாது, 15 நாள்ல உன்னோட பர்த்டே வருது இல்லையா, அன்னைக்கு தான் நீ இதை ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே இவனுமே சந்தோஷமா அந்த கீயை வாங்கிக்கிறான். பயங்கர சந்தோஷத்தோட பொண்டாட்டியை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது போன் அடிக்குது. வேற யாரும் இல்ல, சாரா தான் கால் பண்றா. உனக்கு பிடிச்ச மாதிரி செக்ஸியா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, நீ எப்ப வர அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. இவனும் கம்பெனில ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, ஐயோ அப்படியா, இதோ நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். கம்பெனில ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடு, நான் வந்துடுறேன் காலையில அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இவளை இந்த ஹோட்டல்லே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப நீ பல கோடி ரூபாய் கொடுத்து இதை வாங்கி கொடுத்துருக்க இல்லையா, இது எனக்கு குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டை பொடுங்கி தூக்கி கரசுறா. இங்க போனா அவ வீட்டுக்குள்ள போற அளவுக்கு கூட பொறுமை அவளுக்கு இல்ல போல. வெளியில அவன் வந்த உடனே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் டவுட் ஃபாலோ பண்ணிட்டு பாக்குறா. அவ பார்த்த உடனே அவளும் கன்ஃபார்ம் பண்ணிடுறா இவன் இங்கதான் வந்திருக்கான்றத. இப்போ கூட ஹீரோயின் எதை பத்தி யோசித்து பாக்குறா அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, அந்த டைமுக்கு இவன் கம்பல் பண்ணி அவகிட்ட சண்டை போட்டு இவனோட கிட்னியை டொனேட் பண்ணிருப்பான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ என்னோட லைஃப்ல இல்ல அப்படின்னா நான் உயிர் வாழறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இவளுக்கு புரிய வச்சிருப்பான். அதோட மறுநாள் காலையில தான் வீட்டுக்கு வரான். வந்த உடனே சாரி டார்லிங், நைட் எல்லாம் எக்கச்சக்கமான வேலையா, அப்படியே ஆபீஸ்லயே படுத்து தூங்கிட்டேன் பாரு,
அதனாலதான் நான் வராம போயிட்டேன், சரி அதுவுமா நான் வரலன்னு கோச்சுக்காத அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கான். அதோட ஹீரோயின் எப்படியும் சமாதானப்படுத்தி ஆகணும் இல்லையா, அதனால என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ரேஸ் ஓட்டுறது, இந்த கார் ரேஸ் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இவளுக்கு வந்து ஒரு கார் சூப்பரா வாங்கி கொடுத்து ஒரு கார் ரேஸ் ட்ராக்கையுமே வாங்கி கொடுத்துருக்கான். அங்க இருக்க எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, உலகத்திலேயே இந்த ஹீரோயின் மாதிரி ஒரு லக்கியான பொண்ணு யாருமே இருக்க முடியாது, அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு லவ் பண்றாரு பாரு, என்னென்னலாம் பண்றாரு பாரு அவளுக்காக அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து பிரேக்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு தான் சாரா அந்த இடத்துக்கு வரா. புருஷங்காரனுக்கே கொஞ்சம் நர்வஸ் ஆகுது, இவ எதுக்குடா இந்த டைம்க்கு இங்க வந்தா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இவளுக்குமே கார் ரேஸ்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால அவளும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காளாம். நீ போனை எடுத்து இவன் மெசேஜ் அனுப்புறான், எதுக்காக என் பொண்டாட்டி முன்னாடி நீ வர, நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், அவ மனசுக்குள்ள நீயே சந்தேகத்தை உருவாக்காதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்ன தெரியும் நீங்க உங்க பொண்டாட்டி இங்க கூப்பிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு இவ ரிப்ளை பண்றா. புருஷங்காரன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்குள்ளேயே இவ என்ன சொல்றானா, எனக்கும் இங்க வந்துட்டு ஒரு ட்ராக் வாங்கி கொடுத்துருக்கான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம புது ரேஸ் காரையும் வாங்கி கொடுத்துருக்கான், இப்ப லேட்டஸ்டா வந்ததா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு வேளை நம்ம புருஷனாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. புருஷன்காரன் வந்த உடனே இவ கேட்டுறா டக்குன்னு, இவ பாய் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியுமாப்பா, இங்க ரேஸ் ட்ராக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காராம், பெரிய ஆள் போல இருக்கே அப்படின்னு கேக்குறாளா. அடியே நாசமா போனவளே, என்ன தேடி சொல்லி தொலைச்ச அப்படின்ற மாதிரி சாராவை மறைக்கிறான். இல்ல அவனை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். பொண்டாட்டி எதிர்க்க இருக்கும் போதே புருஷங்காரனை நோண்டிக்கிட்டே இருக்காளா. அப்பவும் இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஐயோ கம்முனி ரெடின்ற மாதிரி அவனும் வந்து கண்ஜாடெல்லாம் காட்டுறான். ஆனா அவ சும்மாவே இருக்க மாட்றா. அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியணும், இவனை விட்டு ஒதுங்கி போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இங்கேயே உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி மெசேஜ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. மறுபடியும் ட்ராக்குக்கு போகும்போது இவ சாரா என்ன சொல்றான்னா, நம்ம ரெண்டு பேரும் ஏன் ரேஸா ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பவும் புருஷங்காரன் வேணான்னு சொல்றான், ஹீரோயின் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் வின் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சாரா என்ன பண்றான்னா, வேணும்னு ஹீரோயினோட காரை இடிச்சிடுறா. ஹீரோயினுக்கு பயங்கரமா தலை சுத்தலே வந்துடுது. இவன் புருஷங்காரன் வந்து சாரா மேல செம்ம காண்டாயிடுறான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் போட்டு அவளை அடிச்சே விட்டுறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன பயங்கரமா லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக நீங்க அடுத்தவங்களை கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் தப்பு, அவங்க யார் நமக்கு, யாரோ தானே, போனா போது விடுங்க அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் சாராவை குத்தி காட்டுற மாதிரி பேசுறாளா. சாராக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோயினுக்கு தலை சுத்தல் வந்துச்சு இல்லையா, அதுல வாமிட்டே வர மாதிரி எடுத்து வேக வேகமா வந்து அவர் ரெஸ்ட் ரூம்க்கு போறா. அப்ப இவன் பின்னாடியே போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்துட்டு சாரா என்ன சொல்றானா, நீங்க என்ன பொம்பளை ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போறீங்க, நானே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறா. இங்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவ இங்க நம்ம ஹீரோயினை வேணும்னே ரொம்ப வெறுப்பேத்துறா. உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே புரிஞ்சிருக்கும், புரிஞ்சும் வந்து புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட அவர் உங்க பக்கத்துல வந்து படுக்கும் போது வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு உங்களை பிடிக்காம போயிடுச்சு, நீ வந்துட்டு ரொம்ப அசிங்கமா கேள்வி ஆயிட்ட, அதனாலதான் அவனுக்கு உன்னை பிடிக்கல, அது மட்டும் இல்லாம இப்ப வரையில அவனுக்காக ஒரு புள்ள கூட நீ பெற்று தரல, அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டு கடுப்பான ஹீரோயின் வந்துட்டு அவங்க புருஷங்காரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நான் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, இங்க இருந்து இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா. என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சுன்னு இவன் கேட்கறான். அவன் எதுவும் பதில் சொல்ல மாட்டா. பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிக்கிற சாரா கிட்ட இவன் கோவப்படுறான். அவகிட்ட பாத்ரூம்ல போய் நீ என்ன சொன்ன, என்ன பேசின, அவளை எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க, அவ கண்டிப்பா நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லி இவகிட்ட கோவப்படுறான். ஐயோ என்ன பண்ற நீ, நான் ஒண்ணுமே பண்ணல அவளை, நான் எதுவுமே சொல்லல, நான் உன்னை பாக்கிறதுக்காக தான் வந்தேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அவ்வளோ பப்ளிக் பிளேஸ்லயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவனும் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போனான்றத கொஞ்ச நேரத்திலயே மறந்துடுறான். மறுபடியும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கான். அங்க அவன் வந்துட்டு கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்க போறா. அங்க போய் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவகிட்ட இருக்க நகை, அதுவும் வந்துட்டு வெட்டிங் ரிங் உட்பட எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வித்துடுறா. அப்போவும் ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு எதனா பிரச்சனையா, உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, இது மட்டும் நீங்கள் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை மட்டும் வாங்கிக்கிறா. அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க புருஷனோட கம்பெனியில் தான் என்னோட கசின் வேலை செய்கிறா,
அங்க வந்து அவங்க புருஷன்காரன் இவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை அது தெரிஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் புருஷன்காரன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனேயே வந்துட்டு ஹீரோயின் நைட்டு ஏன் வரல அப்படின்னு கேக்குறா. நான் வந்துட்டு ஆபீஸ்ல ரொம்ப வேலையா இருந்தேம்மா, அது மட்டும் இல்லாம அங்க ட்ராக் ஆண்ட போனோம் இல்லையா, அங்க நாயெல்லாம் குட்டி போட்டு இருந்ததா, அந்த குட்டிக்கும் அந்த நாய்க்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கதை விடுறான். அப்ப வந்து ஒரு விஷயத்த கேக்குறான், நீ எல்லா நகையும் எடுத்துட்டு போய் இன்னைக்கு வித்த அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ் சொன்னாங்க, உனக்கு காசு வேணும்னா எவ்வளவு வேணும்னாலும் என்கிட்ட கேட்டிருக்கலாம், நான் உனக்கு எவ்வளவு நாளும் தந்திருப்பேனே, எதுக்காக நான் உனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டு போய் வித்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் டொனேட் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. நீ டொனேட் எவ்வளவு வேணாலும் பண்ணு, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, ஆனா நான் உனக்கு கிஃப்டா கொடுத்ததை நீ எடுத்துட்டு போய் எப்படி விற்ப, அதுவும் நீ வெட்டிங் ரிங்கையும் வித்திருக்க அப்படின்னு சொல்றான். ஒரு வேலை வெட்டிங் ரிங் தெரியாம வித்துட்டு இருப்பேன் சேர்த்து அப்படின்னு போய் சொல்றா. அவன் உடனே கட்டி பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு நீ எந்த வகையிலும் என்ன மேல கோவம் மட்டும் பற்றாத, எதா இருந்தாலும் சரி என்கிட்ட ஓப்பனா நீ சொல்லு, நீ எதா இருந்தாலும் என்கிட்ட பேசி தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே உன்னெல்லாம் தீர்த்துட்டு தான்டா பேசணுன்ற மாதிரி மனசுக்குள்ள ஹீரோயின் நினைச்சுக்கிறா. ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. உடனே இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை, வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இல்ல தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவனோட காலேஜ் மேட்ஸ் அதுக்கப்புறம் கசின்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கெட் டுகெதர் இருக்கு, நீயும் உன்னோட ஒய்ஃபும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. கெட் டுகெதருக்கும் போயிடுறாங்க. அங்க பார்த்தா இவனோட கசின்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, அதாவது நம்ம அண்ணா மாதிரி யாராலையும் இருக்க முடியாது, இந்த அளவுக்கு ஒரு பொண்டாட்டி தோசைன்னா நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது, எதா இருந்தாலும் அவருக்கு பொண்டாட்டி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட புருஷங்காரனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா, என்னெல்லாம் அப்படி இருக்க முடியாதுப்பா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே சாமியார் மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி எல்லாம் சுத்தலாம் முடியாது, வெளியில எனக்கு லவ் வந்துச்சுன்னா நான் ஜாலியா லவ் பண்ணுவேன், எனக்கு எந்தெந்த பொண்ணுங்க கூட எல்லாம் போகணும்னு இருக்கோ அவங்க கூட எல்லாம் நான் போவேன், என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது, அது என் பொண்டாட்டியாலலாம் என்ன கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. அவ வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. உன் புருஷங்காரன் நான் உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்கும் போது வேண்டாம் வேண்டாம் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவனும் வந்து அப்படியே அவள் நெத்தியில ரொம்ப ரொமான்டிக்கா கிஸ் எல்லாம் கொடுத்து பத்திரமா அவளை வழி அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் போன உடனே பார்த்தா சாரா இருக்கா. ஆக்சுவலா இங்க இருக்க எல்லாருக்குமே இவனுக்கு இவ கூட அஃபேர் இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்க இவ வந்த உடனே எல்லாரும் வந்துட்டு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களா, இவங்களும் வந்து வெக்கமே இல்லாம கிஸ் பண்றாங்க. கார்கிய மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்காக ஹீரோயின் திரும்ப வந்து இந்த கன்றாவிய வேற பார்த்து தொலைஞ்சிடுறா. இந்த கள்ளக்காதலுக்கு இவ்வளவு பேர் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க இருக்க எல்லாருமே இதை நியாயப்படுத்தி வர பேசுறானுங்க. இதுல என்ன இருக்கு, நீ யோசித்து பாரு, ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஆம்பளைங்கெல்லாம் 5 பொண்டாட்டி 5 சின்ன வீடுன்னு வச்சிருந்து இருப்பானுங்க. ஆனா நம்மலாம் இப்ப ரொம்ப கம்மியா தானே வச்சுக்கிறோம், இதுல ஒரு பெரிய தப்பெல்லாம் இல்லைன்னு நியாயப்படுத்தி வர பேசிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அப்போ உடனே புருஷங்கார என்ன சொல்றேன்னா, இதை பாருங்க, யாரும் என் பொண்டாட்டிய பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க, எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தினா அது என்னோட லைஃப்ல அவ மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது சாராக்கு செம்ம கடுப்பாகுது. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் அப்படியே மயங்கி வேறால. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிடுறான். நேரம் ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறான். ஆக்சுவலா வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ ஹீரோக்கு ஒரு வாட்டி நெஞ்சு வலி வந்திருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை காப்பாத்திருக்கான். இந்த ஹீரோக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயின் புருஷங்காரன ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து டேட் பண்ணிருப்பான். அதனால இவன் நடுவுல போகாம இவகிட்ட அவனோட லவ்வையும் சொல்லாமலே இருந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. எழுந்த உடனேயே வந்துட்டு அப்பதான் ரிசல்ட்டை கொடுக்குறான். நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா, பட் ஆனா பேபி ரொம்ப வீக்கா இருக்கு, உங்களை ரொம்ப சேஃபா இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதோட மறுநாள் காலையில புருஷங்காரன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே சாரிமா, நைட் எல்லாம் வந்து கசின்ஸ் கூடயே தங்கிட்டேன், அங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் டல்லா இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு கண்டுபிடிச்சிடறான். உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்ற, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு அபார்ஷன் ஆயிருக்கு. அப்போ அபார்ஷன் ஆகும்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க கன்சீவ் ஆகுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இதை பாருங்க, உன் குடும்பத்துல வந்து கண்டிப்பா உங்க வாரிசை எதிர்பார்ப்பாங்க, என்னால உனக்கு வாரிசு கொடுக்க முடியாது, அதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா.
ஆனா அப்ப புருஷங்கார என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி, நமக்கு ஃபியூச்சர்ல குழந்தையே இல்லாம போனாலும் சரி, நீ என்னை விட்டு போக கூடாது, என்னால நீ இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு சொல்றான். அதை நினைச்சு பாக்குற ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, மறுபடியும் இவனுக்கு வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், நம்ம வயிற்றுலயே ஒரு குழந்தை வளருது, மேபி அந்த குழந்தைய பத்தி இவன் கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா இவன் மனசு மாறிடுவான், நம்ம கூடயே இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் சொல்லலான்னு வரும்போது கரெக்டா இவனுக்கு போன் வருதா. வேற யார் பண்ணுவா, சாரா தான் பண்றா. இவளுக்கு ஹீரோயினுக்கு புரியுது, அவ தான் கூப்பிடுறான்றது. பணியில இருந்து கால் வந்தது, முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பிடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் வெறுத்து போயிடுறா. இதை பத்தி உன்கிட்ட இனிமே நான் சொல்லவே மாட்டேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. மறுநாள் சாரா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வரா. பாக்குறதுக்கு வர்றது மட்டும் இல்லாம, ஆல்ரெடி உனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுது, நீ எங்களோட லைஃபை விட்டு வெளியில போயிட்ட அப்படின்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. நான் ஏன் அதை பண்ணணும், என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ பண்ணிதான் ஆகணும், நீ ஏன் யோசித்து பாரு, உனக்கு குழந்தையே இல்லாம உன்னை எவ்வளவு நாளுக்கு உன் புருஷன் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி அவனுக்கு உன் மேல லவ்வே இல்லை, அவன் என்னதான் லவ் பண்றான். இப்பவும் வேற வழியே இல்லை, நீ பொண்டாட்டின்ற ஒரு பேர்ல இருக்கன்றதுனாலதான் உன்னை ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை பிச்சு தூக்கி கடாசிடுவான். அதுவும் குழந்தை இல்லாத லைஃப் என்னைக்கும் யாருக்கும் நிரந்தரமா நிலைக்காது. நாங்க 2 பேரும் குழந்தையோட வாழும் போது கண்டிப்பா அவன் என்னதான் சூஸ் பண்ணுவான். இப்பவே என்ன பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்றா. நான் இங்க அவன் கூட அவன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் தான் அவனுக்கு பொண்டாட்டி, நீ வரும் வெப்பாட்டி மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவனா இதை சொன்னானா அதுக்கப்புறம் இதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கத பாக்குறான். என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு, அண்ணா உன்னை எதுனா பண்ணாங்களா, யாரு என்ன பண்ணாங்க சொல்லு மரியாதையா, அவங்கள என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இவ கேக்குறா, நீ என்கிட்ட இந்த விஷயத்தையாவது மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறா. என்னம்மா நீ இப்படி சொல்ற, நான் என்னத்த உன்கிட்ட போய் மறைக்க போறேன், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். பேசலான்னு வரும்போது மறுபடியும் உனக்கு கால் வருது. கால்ல சாரா தான் பேசுறா. அவ என்ன சொல்றான்னா, குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும், உடனே வா அப்படின்னு கூப்பிடுறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றான்னா, கட்டி பிடிச்சிக்கிட்டு தயவு செஞ்சு இப்ப மட்டும் என்னை விட்டுட்டு போகவே போகாத, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, என்னை இப்படி விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்றா. அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ போன்ல கத்தி கதர்ன உடனே இவனுக்கு வேற வழி இல்லாம, தயவு செஞ்சு இப்ப மட்டும் என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு பயங்கர எமர்ஜென்சி, இல்லைன்னா பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிடும், நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உதறி தள்ளிட்டு போயிடுறான். குழந்தையே இல்லைனாலும் நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன, ஆனா இப்ப நீ அந்த குழந்தைக்காக தானே ஓடுற. இப்ப நம்மளோட குழந்தை என் வயிற்றுல வளர்றதுன்றது தெரியாம கூட, அதை தெரிஞ்சுக்காம கூட நீ இன்னொருத்திக்காக ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எங்க போய் அடியே என்னடி ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் பயந்துட்டேன், நான் கனவுல ரொம்ப பயந்துட்டேன், அதனால எனக்கு வயிறு வலி வந்துருச்சு, நீ என்னையும் என் குழந்தையையும் மதிக்காம எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்னு சொல்றா. அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா, எனக்கு நீயும் உன்னோட குழந்தையும் சரி ரொம்ப முக்கியம், அதனால அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் வெளியில நின்று கேக்குறா. ஒரு பொண்ணா இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா இல்லையா, அவ அழுதுகிட்டே ரொம்ப சோகமா அங்க இருந்து போறா. அப்ப வேகமா வெளியில ஓடும் போது கார்ல இடிபட்டு கீழே விழுந்துடுறா. ஹீரோ தான் நல்ல வேலையா அந்த கார்ல வந்திருக்கான். வேகமா அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். ஆனா என்ன, ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆயிடுது. அதை கேட்ட உடனே அவளால தாங்கிக்கவே முடியல. அதே டைமுக்கு சார் வர என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, புருஷங்காரன் அவ ரூம்ல படுத்து அவ கூட தூங்கிட்டு இருக்கான். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்புறா. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுது. அதோட 2-3 நாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகவே இல்லை. எங்க புருஷங்காரன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் எங்க ஹீரோயின். இப்பதான் ஹீரோயின் இங்க வரா. வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் நீ என்ன 2 அடி அடிச்சிருக்கலாம் இல்லையா, எதுக்காக சொல்லாம கொல்லாம இந்த மாதிரி போனேன், எங்க போன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் ரொம்ப சிம்பிளா, நான் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தேன், என்னோட ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. தயவு செஞ்சு இதுக்கு மேல எங்கேயோ என்கிட்ட சொல்லாம போகாத அப்படின்னு அழறான். அப்பதான் ஹீரோயின் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. உடனே இவனும் கண்டிப்பா பேசு, என்ன பேசணுமோ பேசு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா மறுபடியும் போன் அடிக்குது. எடுக்கிறதுக்கு தயங்குறான். ஆனா ஹீரோயின் பரவாயில்ல எடுத்து பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போனாலும் போயிட்டு வா, நைட்டு டின்னருக்கு இங்கே வந்துரு, நான் உன் கூட டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு இவனை அனுப்பி வச்சிடுறா.
இன்னைக்கு தான் வந்து இவளோட லாஸ்ட் டே. அதனால இவ என்ன முடிவு பண்ணிருக்கா அப்படின்னா இவன் கூட டின்னர் சாப்பிட்டு இவன் கிட்ட சொல்லிட்டே கிளம்பிடலாம் இங்க இருந்து அப்படின்னு யோசிக்கிறா. நைட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சாரா கிட்ட சொன்னதுதான். அவ இதுவனை விடுவாளா என்ன? அங்க ஹீரோயின் 11 மணி வரைக்கும் ஆயும் உட்கார்ந்துகிட்டே இருக்கா. இவன் போன பாடில்ல. 2 மணியை தாண்டிடுது. மறுநாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இதுக்கு மேல கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ செஞ்சு வச்ச டின்னர் எல்லாத்தையுமே குப்பையில கொட்டிட்டு அவளோட வெட்டிங் ரிங்கை கழட்டி டேபிள்லயே வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆடி அசைஞ்சு மறுநாள் காலையில இப்பதான் புருஷன்காரன் வீட்டுக்கு வரான். வரும்போதே வந்துட்டு அவளோட பெர்ஃபியூம் ஸ்மெல் எல்லாம் அவன் மேல வருதுன்றது நல்லாவே அவனுக்கு தெரியுது. எல்லாம் வீடு பூரா ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எங்கேயுமே இல்ல. மேல ரிங்க வேற பாத்துறானா. அவ்வளவுதான், ரொம்ப பயந்து போயிடுறான். அவனோட ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறான், தயவு செஞ்சு மேடத்தை தேடுங்க அப்படின்னு சொல்றான். இப்பதான் புருஷன்காரனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு கீயை கொடுத்தா இல்லையா. ஓ, அவ வந்து இன்னைக்கு நம்ம பர்த்டே, அதனால சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னால, கண்டிப்பா இது ஏதோ சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா போய் அந்த லாக்கரை திறந்து பாக்குறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவ டிவோர்ஸ் நோட்டீஸை தான் சைன் பண்ணி அதுல வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்த உடனே அவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த சாரா அனுப்பினா இல்லையா அந்த போட்டோஸ், அவ எடுத்த SMS எல்லாத்தையும் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இதுல வச்சிருக்கா. இவனுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது அவ தான் வேணும்னு ஹீரோயினுக்கு இது எல்லாத்தையும் அனுப்பியிருக்கான்னு. வந்து இவன் ஃபோன் பண்ணும்போது ஹீரோயின் அட்டன் பண்றா. அட்டன் பண்ண உடனே வந்து இது வரைக்கும் வந்து நான் உன்னை என்ன விஷயம் ஏது விஷயம்னு நான் கேட்டதே இல்லை. ஏன் அப்படின்னா நீ என்னை உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா எனக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு மேல என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உன்னோட வாழ்க்கையை நீ பாரு, என்னோட வாழ்க்கையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. தயவு செஞ்சு எங்கேயும் போகாத, என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு இவன் கெஞ்சிரான். ஆனா ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறா. அவ ஏர்போர்ட்ல இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருது இவனுக்கு. அதனால ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு ஃபிளைட் எல்லாத்தையும் நிறுத்துங்க, என் பொண்டாட்டி வேணும் பொண்டாட்டி வேணும்னு சொல்லி. ஆனா அங்க இருக்க யாரும் விடுற மாதிரி தெரியல. ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். இவனை பார்த்த உடனே வந்து மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்துறான். இவ்வளவு நாளா அவளை நிம்மதி இல்லாம சாவடிச்ச, இதுக்கப்புறமாவது அவ நிம்மதியா வாழட்டும், தயவு செஞ்சு வந்து அவ பின்னாடி நீ போகாத அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தையே சொல்றான். 10 நாளுக்கு முன்னாடி அவளுக்கு அபார்ஷன் ஆச்சு, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாம முடிக்கிறான். ஆமாண்டா, நீ வந்துட்டு உன்னோட கள்ளக்காதலி வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்த இல்லையா, அப்பதான் வந்து உன் பொண்டாட்டிக்கு அபார்ஷன் ஆச்சு. அவ எவ்வளவு வலியிலயும் வேதனையிலயும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஆனா நீ அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படல. நீ சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை தானே நடத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதோட நேரா கிளம்பி சாராவை பாக்குறதுக்காக வீட்டுக்கே புருஷன்காரன் வரான். வரும்போது அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வரான். இதை எல்லாத்தையும் நீ தான் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன சொல்ற, நீ எதுக்காக இப்படி பண்றன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்றாளா. அப்ப அவன் சொல்றான், எல்லா ப்ரூஃபையும் அவ என்கிட்ட காமிச்சிட்டா. நீ ஒரு நாளும் நான் உன் கூட வந்து தங்கும் போது போட்டோ எடுத்து அனுப்பியிருக்க, அவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்க, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்றான். எங்க நீ என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்துல தானே அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ சொல்றாளா. இவன் விடுற மாதிரி இல்லை, இவளை போட்டு அடி அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என் வயதுல வளர்ற குழந்தைக்காகவாவது என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா என்னோட பொண்டாட்டியும் பிரெக்னெண்டா இருந்தா, நீ யாரு, நீ காசுக்காக என் கூட வந்தவ தானே, உனக்கெல்லாம் வந்து என்ன தகுதி இருக்கு என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துறதுக்கு. லைஃப் லாங் இந்த உலகத்துல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். அவ அவ்வளோ வழியில கஷ்டப்படும் போதும் வந்து அவளை நீயும் வழியில கஷ்டப்படுத்திருக்க, அந்த வழி என்ன அப்படின்றது உனக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஸ்ட்ரைட்னிங் மிஷினை சூடு பண்ணி இவ கன்னத்துல வந்து கோடை போட்டு விட்டுறான். அது மட்டும் இல்லாம டாக்டரை வர வச்சு இவளோட வயிற்றுல வளர்ற குழந்தைய வந்து அபார்ஷன் பண்றதுக்காக ஊசி போடவும் வைக்கிறான். எவ்வளவு கொடுமை பண்றான். இவனும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு இப்ப இந்த பொண்ணு மட்டும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளே அதுதான் கேக்குறா, என் கூட சேர்ந்து தப்பு பண்ணது எல்லாம் நீதான், இப்ப வந்து நீ திருந்திட்ட அப்படியே நான் புத்தர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா எதுவும் வந்து மாறிட போறது இல்ல, அவன் உன்னை மன்னிக்கவும் போறது கிடையாது, இதுக்கப்புறம் கண்டிப்பா அவ உன்கிட்ட வர மாட்டா அப்படின்னு சொல்றா. பேய் வெளியில வந்த மாதிரி வேகமா போய் அவளோட கழுத்தை பிடிச்சி இருக்கிறா. அவ என்ன மன்னிப்பா, அவ என்ன மறுபடியும் ஏத்துப்பா, நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சில கூட முழிக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல இவளே வந்து லைவ் வீடியோ போட்டுடுறா. இவன் என்ன அடிச்சு சித்திரவதை பண்றான், அவனோட பொண்டாட்டி வந்து அவனை விட்டுட்டு போயிட்டா, அது என்னாலதான்னு சொல்லி என்ன மட்டும் அடிச்சு சித்திரவதை பண்றான் அப்படின்னு சொல்றா.
புருஷங்கார எங்க போனாலும் இப்ப மைக்கை எடுத்துட்டு போய் நீட்டுறாங்க. என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அங்க அப்படியே கேமரா முன்னாடி முட்டி போட்டு உட்காந்துடுறான். முட்டி போட்டு உட்காந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறான். நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ஆனா நீ எங்க இருந்தாலும் சரி என்கிட்ட வந்துரு, என்னால உயிர் வாழவே முடியாது, என்னோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு நீ இல்லாம அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் கொடுக்குறான். உன்னெல்லாம் ரொம்ப நல்லவன் நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து இவன் மேல கடாசுறாங்க. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் மொபைல்ல பாத்துட்டு இருக்கா. நேரத்துக்கு ஆபீஸ்ல என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அங்க கொஞ்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா ஹீரோயினுக்கு இருந்த 20% ஷேரையுமே வித்து அப்படியே டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கா. அதனால அது எப்படி நீங்க பண்ணுவீங்க, யாரு கேட்டு இந்த மாதிரி ஷேர் எல்லாத்தையும் மொத்தமா விப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரிஞ்சுட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்றான். நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்குமே வந்து மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு தோணுது. அதனால கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. நேரத்துக்கு புருஷங்காரன் ஊரா வெளிநாடா போய் தேடிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை. உண்மையாவே வந்து பைத்தியக்காரன் மாதிரி ரோடா அலையிறது மட்டும் இல்லாம அங்க இங்கன்னு விழுந்து வாரி ஹீரோயினை தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்துக்கிட்டு தான் இருக்கா, இவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. எப்படி ஹீரோயினை தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர இவனோட பாட்டி வந்து அசிங்கமா இவனை திட்டுறாங்க. ஏண்டா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்ச, அவ நல்ல பொண்ணுடா, அவளை ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்திட்ட, இதுக்கு மேல அவ திரும்பியே வரமாட்டா, உன்கிட்ட வரவே மாட்டா, நான் வந்து அவகிட்ட ட்ரை பண்ண பேசுறதுக்கு, ஆனா என்னையே தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல கம்பெனில ஹீரோயினுக்கு வேலையும் கிடைச்சிடுது. அவ வந்துட்டு அந்த கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா ஆயிடுறா. அதே மாதிரி ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றானா, ஆனா ஹீரோயினால வந்து அதை ஏத்துக்க முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு, என்னால வந்துட்டு இது இப்போ பண்ண முடியாது, நான் இதுக்கு ரெடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிறான். அவனும் புரிஞ்சுக்கிட்டு நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஒரு பூனை எடுத்துட்டு வந்து கிஃப்டா கொடுக்குறான். அப்பதான் ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து உன்னை ஸ்கூல் டேஸ்ல இருந்து எனக்கு தெரியும், நான் வந்துட்டு உன்னோட ஸ்கூல்லே தான் படித்தேன், உன்னோட சீனியர் இல்லை, நான் உன்னோட ஜூனியர், அதனால உனக்கு தெரியல போல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு உடம்பு முடியாத இருந்தப்போ நீ தான் வந்து ஒரு நாள் ஹெல்ப் பண்ண அப்படின்றதையும் சொல்றானா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்லை. பாரு இது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றா. மறுபடியும் இப்பயாவது வந்து ட்ரை பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போறானா. அந்த டைமுக்கு புருஷங்கார ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான். ஹீரோவை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு இவன் வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோ செல்லோ, நீ என்னை விட்டுட்டு எங்க போயிட்ட, எதுக்காக என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்காக நீ இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் உன் கூட இருந்த வரைக்கும் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், இப்ப என்னதான் நீ தப்ப உணர்ந்தினாலுமே என்னோட கஷ்டப்பட்ட நாளெல்லாம் திரும்பி வந்துட போறது இல்லை, ஒரு ராத்திரியும் நீ வந்து அங்க இருப்பேன்னு தெரிஞ்ச நான் எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு புரியுது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கெஞ்சுறான். எதே இங்க இருந்து வெளியில போயிடு, இல்ல அப்படின்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறா. அதுல ஹீரோவையும் ஹீரோயினையும் இன்வைட் பண்ணிருக்கா. ஃப்ரெண்டுக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தா எப்படியாவது நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுதான் ஆசை. அதுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த டைமுக்கு ஹீரோயினோட புருஷங்காரா இருக்கான் இல்லையா, அவன் வந்துடுறான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு என் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சுட்டேன், இப்ப நான் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆயிட்டேன், மறுபடியும் எப்படியாவது அவளை நான் வின் பண்ணணும், அவ எனக்கே கிடைக்கணும், அதுதான் என்னோட ஆசை, நான் அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எல்லாத்துக்கும் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரக்கு பாட்டிலாம் எடுத்துட்டு வந்து கிஃப்டா கொடுக்குறான். ஹீரோயின் மடியிலேயே உட்காந்துருவான் போல. ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. இங்க இருக்க எல்லாருமே வந்து இவனை கொஞ்சம் அசிங்கம் தான் படுத்துறாங்க. அவளை வந்து கூட இருந்த வரைக்கும் ஒழுங்கா வச்சுக்கல, நீயே தான் எல்லா தப்பையும் பண்ண, அவ வந்து வேதனைப்பட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்ப எதுக்காகடா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அசிங்கமா தான் பேசுறாங்க அவனை.
முதல் வாட்டி சரக்கு அடிக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன நினைப்போம்னா யாருக்கும் தெரியாம கொஞ்சமா வந்து சாப்பிட்டுட்டு இதோட நிறுத்திடணும் அப்படின்னு நினைப்போம். ரெண்டாவது வாட்டி அவங்க கண்டே பிடிக்கல அப்படின்னா அதுவே பழகிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் கெட்ட பழக்கம் பழகின மாதிரி தான் எனக்கு என்னோட லைஃப்ல இது ஆயிடுச்சு. இதை நான் விடணும்னு நினைச்சாலும் என்னால விட முடியாம போயிடுச்சு. ஆனா எப்போ என்னோட ஃபேமிலியே எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போ நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எப்போ வந்துட்டு நீ அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதோ அதோட என்னோட ஆசை எல்லாத்தையும் என் மனசுல வச்சுக்கிட்டு உங்க 2 பேருக்காகவும் நான் ஒதுங்கி நின்றுட்டேன். நான் இவ்வளவு நாளுமே அவளை நேசிச்சிருந்தாலுமே தொலைவிலேயே இருந்து அவளை பார்த்து ரசிச்சுட்டு அதோட நான் நிறுத்திக்கிட்டேன் என்னோட ஃபீலிங்ஸை. ஆனா அழகா நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை இவ்வளவு கேவலப்படுத்தி அவளை நடுத்தெருவில் நிக்க வச்சுட்ட பத்தியா? இதுக்கு அப்புறமும் திரும்பவும் அவகிட்ட வந்து இதே மாதிரி நீ பேசி பேசி அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காத. இதுக்கப்புறம் அவ கன்வின்ஸ் ஆக மாட்டா. இதுக்கப்புறம் அவ எல்லாத்துல இருந்து வெளியில வந்துட்டா மொத்தமா அப்படின்னு சொல்றான். நீ யாரா இதை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு ஹீரோவை அடிக்கிறான், ஹீரோ போட்டு இவனை அடிக்கிறான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி பிரிச்சு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம அப்செட் ஆயிடுது இதெல்லாம் பார்த்த உடனே. ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து அவ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே புருஷங்காரன் வீட்டுக்கு வந்துடுறான். இதை வந்துட்டு நம்ம ஹீரோ கரெக்டா அப்பதான் உள்ள வரும்போது பாக்குறான். ஆனா எதுவுமே பேசாம அங்க இருந்து வெளியில போயிடுறான். ஹீரோயின் எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. பண்ற எல்லாமே வந்துட்டு தேவையில்லாதது, அனாவசியமானது. இனிமே நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கிட்ட வரம் போறது கிடையாது. இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் நீ ஒட்டு வைக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்றா. எங்க போனாலும் ஹீரோயினை விடமாட்டான். துரத்தி துரத்தி வந்து எப்படியாவது மறுபடியும் அவளை காதலிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். அப்பதான் இவ்வளவு நாள் கழிச்சு சாராவை காட்டுறாங்க. சாரா அந்த இடத்துக்கு வந்துடுறா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீ மட்டும் நிம்மதியா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தியால குத்த வரா. புருஷன்காரன் வந்துடுறான். நடுவுல வந்த உடனே அவனையும் சும்மா இல்லை, என் வாழ்க்கை அழிஞ்சதுக்கே நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு புருஷன்காரனையும் குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கா ஓயாம. ஒரு வழியா செக்யூரிட்டி வந்து அவளை புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா இவனுக்கு பலமா அடிபட்டுடுது. ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே இதெல்லாம் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றான். இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இதெல்லாம் நேர்ல பார்த்ததுனால ஹீரோயின் ரொம்ப பதட்டத்துல இருக்கா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னு, நீ கவலைப்படாத, நான் கூடியே இருக்கேன், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, அவன் நல்லபடியா வந்துருவான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நல்லாதான் இருக்கான். அவனுக்கு ஆர்கன்ஸ் எல்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாதனால அவன் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் கூடியே இருந்து கவனிச்சுக்கிறா. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கத்தி கூத்து தான். இன்னும் கூட ஒரு 10 கத்தி கூத்து எக்ஸ்ட்ரா கூட வாங்குவேன் இதெல்லாம் நடக்கணும்னா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். எல்லாம் நல்லபடியா சூப்பரா குணமாயிடுறான். எப்படியாவது வந்துட்டு அவளை நம்ம கூடியே வச்சுக்கணும். இத்தனை நாள் நம்ம கூடியே இருந்து நம்மளை இந்த அளவு பார்த்துக்கிட்டானா அவளுக்கு லவ் இல்லாமையா நம்மளை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அவ வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், நீ என்ன கூடியே இருந்து ரொம்ப நல்லபடியா இத்தனை நாள் பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அந்த ரேஸ் ட்ராக்கு அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்றான். அந்த ரிங்கை வாங்கி தூக்கி கடாசிடுறா. இதுக்கப்புறமும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லிட்டு நீ என்னதான் கனவு கண்டுகிட்டு இருக்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நம்மளோட லவ் முடிஞ்சு போச்சு, எல்லாமே மொத்தமா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் அந்த லவ் திருப்பி கொண்டு வர முடியவே முடியாது, காதல் செத்துடுச்சு அப்படின்னு சொல்றா. அவன் விடாம ஹீரோயின் கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கான். எனக்கு கொஞ்சோண்டு நீ லவ் பண்றது உண்மையா இருந்தாலுமே இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. தனியா நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ வந்து தொடுறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோ தான். என்னம்மா பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டியா, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ தான் லேட்டா வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில ஹீரோயினும் கையை கொடுக்குறா. அதோட 10 வருஷம் கழிச்சு ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால புருஷங்காரன் ஹீரோயினை திட்டத்தனமா வந்து பாக்குறதுக்கு வரான். அப்ப பார்த்தாதான் தெரியுது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஹாப்பியாவும் பயங்கர ரொமான்டிக்கான கப்பலாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 வயசுல அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்காளா. அவங்க 3 பேருமே வந்து பயங்கர ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அங்க நின்று தனியா அழுதுகிட்டு இருக்கான். என்னோட நல்ல வாழ்க்கையை நான் தான் கெடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒழுங்கா இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட குழந்தை இந்நேரம் வந்து 10-11 வயசு ஆயிருந்திருக்கும்.
நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக தான் இருந்திருப்போம், இதை நானே தான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவில் உங்களுக்கெல்லாம் என்னென்ன கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹஸ்பண்டை யார் மன்னிப்பீங்க மன்னிக்க மாட்டீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். ஏன் இந்த விஷயத்த கேட்டேன் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இவனோட லவ் வந்து உண்மையான லவ்ன்ற மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன ஒரு சின்ன சலன புத்தியால் மொத்த வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டான். ஸோ அதனால தான் அந்த வார்த்தையை கேட்டு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை யார் மன்னிப்பீங்க யார் மன்னிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.